வேர்ல்ட்லயே வந்து ரொம்ப ஒரு ரிலையபிளான ஒரு ஃபர்னிச்சர் ஸ்டோர்னா வந்து அது ஐக்கியா தான். அது மட்டும் இல்லாம வேர்ல்ட்லயே வந்து ஒரு பிக்கெஸ்ட் ஃபர்னிச்சர் ஸ்டோர் வந்து ஐக்கியா தான். ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு இன்ட்ரஸ்டிங்கான கம்பெனிங்க. இதுல வந்து ஒரு பெரிய சைக்காலஜிக்கல் இவங்க ஒரு ப்ராடக்ட்ட தாண்டி இவங்க வந்து ஒரு ஒரு ட்ரெண்டே வந்து உருவாக்கியிருக்காங்க. அத பத்தி நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். லைக் இவங்க சொல்ற இந்த ஐக்கியா எஃபெக்ட். அது போறதுக்கு முன்னாடி இந்த கம்பெனி எப்படி ஆரம்பிச்சாங்கங்கிறது வந்து இங்வர் கம்பார்ட் இவர் தான் வந்து இந்த கம்பெனியோட ஃபவுண்டர். அதே மாதிரி இவர் தான் வந்து கம்பெனிய வந்து ரொம்ப நாள் வந்து சிஇஓ பொசிஷன்ல வச்சு அத ஸ்க்ராட்ச்லேருந்து அத வந்து பெரிய லெவல்ல கொண்டு வந்தது இவர் தான். இந்த கம்பெனி ஆரிஜினேட் ஆன கண்ட்ரி பார்த்தீங்கன்னா, ஸ்வீடன் நாட்ல ஆரிஜினேட் ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டு அவர் கம்பெனி தெரிஞ்சதுக்கு முன்னாடி அவர பத்தி தெரிஞ்சுக்கணும். இந்த இங்வர் கம்பார்ட். ஸோ இவர் வந்து ரொம்ப ஒரு அசல் ஆன ஒரு டைப்பான ஒரு நபருக்கு இவர் வந்து ஒரு ஹஸ்லர்ன்னு சொன்னா தப்பு இல்ல. ஏன்னா, ஒரு 5வது வயசுல இருந்தே வந்து ஒரு அந்த பிசினஸ் அந்த சைடு ஹஸ்ல்ல வந்து ஈடுபட்டார். 5வது வயசுல இருந்தே. வாரன் பஃபெட் கூட அவர் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணது 11வது வயசுல தான். அதுக்கு முன்னாடில இருந்தே ஒரு இங்வர் கம்பார்ட் வந்து அந்த ஒரு பிசினஸ் மைண்ட் செட் வந்துட்டாரு. இவர் 1926 மார்ச்ல வந்து பிறக்குறாரு ஸ்வீடன் நாட்ல. 5வது வயசுல அந்த பிசினஸ்லாம் மேட்ச் பாக்ஸஸ் முக்கியமா செல் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் நாளாகனோனே இவர் மத்த பிசினஸ்க்கு ஃபோக்கஸ் ஆனாரு. ஃபிஷ் அப்புறம் வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ இந்த மாரி நெறைய விஷயங்கள அங்க செல் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் இவரோட 17வது வயசுலயே இவரோட படிப்புல நல்லா பண்ணதுனால, ஒரு அப்பா வந்து இவருக்கு ஒரு கிஃப்ட்டா வந்து ஒரு கேஷ் அவார்ட் வந்து குடுக்குறாரு. ஒரு கேஷ் மாதிரி வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் அந்த 17வது வயசுலயே வந்து இவரு ஆரம்பிக்கிறாரு ஐக்கியாங்கிற ஒரு கம்பெனி. மோபிள் ஐக்கியா. மோபிள்ங்கிறது ஒரு ஸ்வீடிஷ் அதாவது அவங்க நாட்டோட லாங்குவேஜ்ல வந்து மோபிள்னா ஃபர்னிச்சர்ன்னு சொல்லுவாங்க. ஐக்கியாங்கிறது இவரோட முழு பேர் தான். இங்வர் கம்பார்ட் எல்ம்டாரிட் அகுன்னார்த். அதாவது ஒரு முழு பேரோட ஃபர்ஸ்ட் லெட்டர் அதாவது ஐகேஇஏ. அத ஆக்ரோனிமா வச்சு மோபிள் ஐக்கியா அதாவது ஃபர்னிச்சருக்கான ஒரு கடைங்கிறத வந்து இப்போ காயின் பண்றாரு. ஸோ அப்பயே குட்டி குட்டி லேண்ட்லாம் வந்து லீஸுக்கு எடுத்து ஒரு ஃபர்னிச்சர் ஸ்டோர் மாரி பில்ட் பண்றாரு. அதே மாதிரி இது வந்து இவரோட மெயினோட இந்த ஐடியாவோட நோக்கம் என்னன்னா, ஒரு 3 விஷயத்துல இருக்குங்க. ஒண்ணு பார்த்தீங்கன்னா வந்து டிசைன் செட்டப். பிக் பாக்ஸ் டிசைனர் சொல்லுவாங்க. பிக் பாக்ஸ்னா ஹைப்பர் ஸ்டோரு, சூப்பர் ஸ்டோரு ரொம்ப பெருசா வால்மார்ட் மாரி இருக்கும். அதான் வந்து பிக் பாஸ் ஸ்டோர்ன்னு சொல்லுவாங்க. இந்த பிக் பாஸ் செட்டப்ல பிக் பாஸ் ஸ்டோர்ல வந்து ஒரு டிசைனர் செட்டப் மத்த ஃபர்னிச்சர் கடைன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு நீங்களே இந்தியால எங்கேயாவது சென்னையில எங்கேயாவது போனீங்கன்னா, அது வந்து ஒரு பெரிய ஒரு இதுல வந்து ஒரு ரூஃப் கீழ எல்லாம் வரிசையா ஒரு பக்கம் வந்து ஒரு சோஃபாஸ் இருக்கும், பெட்ஸ் ஒரு பக்கம் இருக்கும், அப்புறம் லாக்கர்ஸ் அப்புறம் இதெல்லாம் ஒரு ஒரு பக்கமா அப்படியே இல்லாம, ஐக்கியால பார்த்தீங்கன்னா டிசைன் இருக்கும். ஒரு லிவிங் ஸ்பேஸ் எப்படி இருக்கும், அதே மாதிரி கிச்சன் இருக்கும், அதே மாதிரி ஒரு டைனிங் ஹால், கான்ஃபரன்ஸ் ரூம் இந்த மாரி அவங்களோட என்டயர் ஸ்டோரோட லேஅவுட் அந்த ஒரு மேப் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒவ்வொரு டிசைன் வழியா நடந்து போற மாரி கஸ்டமருக்கு வச்சிருப்பாங்க. இது ரொம்ப காம்ப்ளக்ஸா இருக்கும். இது வந்து அவங்க வேணுக்குன்னே தான் வந்து காம்ப்ளக்ஸா வச்சிருக்காங்க. ஸோ அப்பதான் வந்து இது வந்து கஸ்டமர் நேவிகேட் இவங்க வந்து கஸ்டமர் சென்ட்ரிக்கா செல்ஃப் சர்வீஸ் ஓரியன்டடா வச்சாங்க. இது வந்து எல்லாமே அவங்க எடுத்து சொல்ற மாரியும், இல்ல வந்து ஒரு ஈஸி கோ இல்லாம இது வந்து கஸ்டமரே வந்து பில்ட் பண்ற மாரின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து உதாரணத்துக்கு லெகோ எடுத்துக்கலாம். லெகோலாம் பார்த்தீங்கன்னா வந்து அதுல வந்து மேனுவல் இருந்தாலும், அது கியூரியாசிட்டி இருக்கும். அவங்களே வந்து பில்ட் பண்ணி எடுத்து அத அந்த பில்ட் பண்ற மாரி ஒரு கியூரியாசிட்டி கொண்டு வரதுக்காக தான் அந்த லெகோ வந்து அந்த அந்த ஃபார்மட்ல தான் வந்து இந்த ஐக்கியாவும் இருக்கு. ஸோ இந்த மாரி ஒவ்வொரு இதுலயும் அவங்க இந்த மாரி ஐடியா வச்சுக்கலாம். ஸோ இந்த மாரி டிசைன் பில்ட் பண்ணலாம். 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த செல்ஃப் சர்வீஸ் நான் சொன்னது. 3வது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மாரி ஒவ்வொரு இடத்துல இருக்கும்போது, இத வந்து ஃபிளாட் பேக்கிங் சொல்லுவாங்க. அதாவது இப்போ ஒரு லே அவுட் புடிச்சுருக்குன்னு வைங்க. இப்போ ஒரு கஸ்டமர் இந்த சோஃபா வாங்கணும்னா, அதுக்கு வந்து அவங்க வந்து ஒவ்வொரு கடையிலயும் வந்து அவங்க ஜஸ்ட் லே அவுட் தான் வச்சிருப்பாங்க. அந்த கடைக்கு கீழ தான் பார்த்தீங்கன்னா, அவங்களோட மெயின் ஸ்டாக்லாம் வந்து ஸ்டாக் வச்சிருப்பாங்க. அது எல்லாம் ஃபிளாட் பேக்கிங் எல்லாமே வந்து சோஃபாலேருந்து எல்லாத்தையும் அவங்க ஃபிளாட் பேக்கிங் வச்சுக்கலாம். இதனால வந்து அவங்களுக்கு ஷெல்ஃபும், ஸ்பேஸும் மினிமைஸ் ஆவுது. அவங்க எதுவுமே கஸ்டமருக்கு எண்ட் ப்ராடக்ட்ட வந்து ஷிப் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து கஸ்டமரே பில்ட் பண்ற மாரி தான் ப்ராடக்ட் வச்சிருப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து அந்த கஸ்டமருக்கு வந்து இது வந்து கியூரியாசிட்டியா இருக்கும். இத வந்து அவங்களே வந்து பில்ட் பண்ற மாரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஸோ இந்த எஃபெக்ட் தான் வந்து ஐக்கியா எஃபெக்ட்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 3 காரணங்களால தான் இந்த ஐக்கியா வந்து ரொம்ப பெரிய அளவுல வந்து எக்ஸ்பேண்ட் ஆச்சு. முக்கியமா பார்த்தீங்கன்னா, இப்போ ஒவ்வொரு கண்ட்ரீஸ்ல ஆரம்பிச்சாங்க. அப்போ 1943ல இருந்து அடுத்தடுத்து இவங்க மெயினா ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸ் அதாவது ஸ்வீடன், டென்மார்க், நார்வே, ஃபின்லாந்து, ஐஸ்லாந்து அந்த கண்ட்ரீஸ்ல தான் இது வந்து ஃபர்ஸ்ட் பரவுது. அதுக்கப்புறம் ஐரோப் வருது. வெஸ்ட் ஜெர்மனி, அப்புறம் ஜெர்மனி அதுக்கப்புறம் தான் வந்து 1985ல தான் வந்து இவங்க யுஎஸ் மார்க்கெட்டுக்கே வராங்க. யுஎஸ் தான் உங்களோட மெயின் மார்க்கெட்டா ஆச்சு. அதுக்கப்புறமா தான். அப்புறம் வந்து இந்தியாவுக்கு வந்து 2018ல வந்தாங்க. ஸோ வேர்ல்ட்லயே உங்களோட ஐக்கியா பிக்கெஸ்ட் ஸ்டோர் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிலிப்பைன்ஸ்ல இருக்க பசைங்கிற ஒரு சிட்டி தான். அங்க ஆல்மோஸ்ட் உங்களோட ஸ்டோரோட ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 7 லேக் ஸ்கொயர் ஃபீட் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து 10 ஏக்கருக்கு மேல கார்பெட் ஏரியா உள்ள ஒரு பெரிய ஸ்டோரு.
அதே மாதிரி இவரும் வந்து ரொம்ப ஒரு ரொம்ப ரிச் ஆகுறாரு. 2010 ஃபோர்ப்ஸ் மேகசின் லிஸ்ட் படி இவர் 11th ரிச்சஸ்ட் பர்சனா வராரு. இங்வர் கம்பார். அது மாதிரி இல்லாம இவரோட அந்த பிசினஸ் வந்து எக்ஸ்போனென்ஷியலா growth ஆகுது. எந்த அளவுக்குன்னா கிட்டத்தட்ட 63 கண்ட்ரீஸ் இப்போ கரண்ட்லி 2025 படி 63 கண்ட்ரீஸ்ல ஆல்மோஸ்ட் 468 ஸ்டோர்ஸ் வந்து இவர் ஓபன் பண்றாரு. ஐக்கியா ஸ்டோர்ஸ் எல்லா கான்டினென்ட்லயும் வந்து இவரோட ஸ்டோர்ஸ் இருக்குது. ஸோ ஐக்கியா வந்து தி கிரேட்டஸ்ட் ஃபர்னிச்சர் ஸ்டோரா இன்னமும் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு 2018ல இவரோட உடல் நல கோளாறுனால ஜனவரி 27 வந்து இவர் இறக்குறாரு. ஸோ இவரோட அந்த லெகசி வந்து இன்னமும் இருந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ இவரோட கோட்ஸ், இவரோட ஐடியாலஜி பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில வந்து எல்லா நேரத்தை வந்து ஒரு 10 மினிட்ஸ் கம்பார்ட்மெண்ட்டாக பிரிச்சுக்கோங்க. அந்த ஒவ்வொரு 10 மினிட்ஸையும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு யூஸ்லெஸ் காரியத்தில் வந்து நீங்கள் செலவிடாம ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயத்துக்கு நீங்கள் செலவிட்டீங்கன்னா உங்களால் வந்து நிச்சயமா வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல், ஒரு சிம்பிளிசிட்டி ஃப்ரூகலாக இருந்தாலும் ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் லைஃப்பை வந்து வாழ முடியுங்கிறது தான் இவரோட கோட்பாடாக இருந்திருக்கு. அதுபடி தான் அவர் வாழ்ந்து காட்சிக்காக உதாரணமா ஐக்கியாவும் இன்னும் விளங்கிட்டு இருக்குது. ஸோ இதுதான் கைஸ், ஐக்கியா பத்தின வந்து ஒரு டீட்டெயிலான ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.